வாங்க 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 வாங்க. ஏய் பசங்களா, எப்படி இருக்கீங்க? இந்தாங்க உங்களுக்கு கல்கத்தா ஸ்வீட்டு பிஸ்கட். போய் சாப்பிட போடுங்க. இப்பதாமா வந்தேன், கொஞ்சம் இருக்கு. உங்களுக்கு கல்கத்தா படம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குப்பா. பாப்பா ராம துளசி. ஐ பாப்பா, இந்த பாரு நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அம்மா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. பாப்பா எப்படி இருக்க? வணக்கம் குறுக்கல்லையா, பிரமாதமா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? உங்க கடவுள் சௌக்கியமா இருக்காரா? அப்படியே இருக்க, இன்னும் மாறல. அக்கா பாப்பா, என்னம்மா அதுக்குள்ள எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டியா? அக்கா, உனக்கு கண்ணு தெரியுதா? தெரியுது. உனக்கு பார்வை வந்துருச்சா? ஆமாப்பா, நீ கல்கத்தா போன முகூர்த்தம் ஒரு புண்ணியவதி வந்து ஆபரேஷனுக்கு பண உதவி செய்து பார்வை கொடுத்துட்டா. அப்படியா? ஆமாப்பா, எல்லாம் கடவுளோட கருணைதான்பா. அடிச்சிங்களா உங்க வழக்கமான துருப்ப? அக்கா கண்ணுக்கு பிரகாசத்தை கொடுத்து பிரகாஷ்ங்கிற பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சா உங்க கடவுள் எனக்கு கடுக்கா காட்டிட்டு அந்த சான்ஸ் அவர் அடிச்சிட்டு போயிட்டாரு. கொள்ளாத ஆளியா உங்க கடவுள். அக்கா, உனக்காக கல்கத்தா போய் கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன். என்ன செய்யறதுன்னு புரியல. சரி, நாக்கு செத்து போய் வந்திருக்கேன். காரசாரமா ஏதாவது சாப்பாடு போடுறது. அடுத்தது எம்எஸ் விஸ்வநாதன். மெல்லிசி மன்னர் தானே? ஆமா. ஏன் அவர் நம்ம கல்யாணத்துக்கு வரமாட்டாரா? நல்லா சொன்னப்போ, கலைஞர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவார். ஆமா, அதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது நாம நேர்ல கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. யாருக்கு? அக்காவுக்கு. எந்த அக்கா? அதான் நம்ம ராமதுளசியோட அம்மா. ஓஹோ. அதோட ஆசிரமத்துல இருக்கிற மத்தவங்களுக்கும். வெரி குட். நாம 2 பேரும் நேர்ல கொண்டு போய் கொடுத்தா அவங்களா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா, முதல்ல அந்த வேலையை கவனிப்போம். வாங்கம்மா. ஹலோ பாப்பா. ஹலோ. அம்மா கூப்பிடுமா? அம்மா கடைக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. ராம துளசி. மாமா, மாமா, நான் சொன்னேன்ல அந்த ஐயாவும் அம்மாவும் இவங்கதான். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இதுவரைக்கும் நான் எந்த கடவுளும் கும்பிட்டதில்ல. இப்போ ஒரு ஏழைக்கு கண் கொடுத்த உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. ரூபா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் இறங்கிட்டு வண்டி அனுப்புறேன். நீ இருந்து கொடுத்துட்டு சரிங்க. வா. வரேன். வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அதோ அம்மா வந்துட்டாங்க. அம்மா, யாரு வந்திருக்கான்னு பாரு. வாமா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லக்கா, உங்களை பாக்குறதுக்காக அவரும் வந்திருந்தாரு. அவரும் வந்திருந்தாரா? ஆமா. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா அவரையும் பாத்துருக்கலாம். என் ராசியே அப்படித்தான். முக்கியமானவங்க வந்து பார்க்க முடியாம போச்சு. வருத்தப்படாதீங்க, கல்யாணத்துல பாத்துக்கிட்டா போச்சு. இந்தாங்க பத்திரிகை. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வரேன். என்ன நீங்க அந்நியர் மாதிரி பேசுறீங்க? முன்னாடியே வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க தான் செய்யணும். உங்களை விட்டா இந்த அனாதைக்கு வேற யாரு இருக்கா? இந்த அன்பு கைதா எனக்கு அலங்காரம் செய்யணும். அப்பா, அது மட்டும் வேண்டாமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எப்ப நான் ஒரு அனாதைன்னு அழிச்சோ அப்பவே என்னோட மூட நம்பிக்கை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன். உண்மையான அன்போட இருக்கிறவங்க எதை செஞ்சாலும் அது கடவுளுக்கு பிடித்தமாவே இருக்கும். நீ 1000 தான் சொன்னாலும் அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னா சொன்னதுதான். நீங்க தான் வந்து எனக்கு கல்யாண அலங்காரம் பண்ணணும். நான் வரேன்க்கா. துளசி, ஆரத்தி எடுத்துக்கம்மா. எங்க குழந்தை வல்லியா? எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. அம்மா, அத்தை நல்லா இருக்கிறியா? அம்மா, அத்தை நீங்க எப்படி இங்க? செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்காக கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கிறம்மா. அம்மாடி, சாமி அந்த குங்குமத்தை கொடுங்க. அத்தை நீ சுமங்கலிமா, உன் புருஷன் உயிரோடு இருக்கிறாமா? அத்தை நிஜமாவா? நிஜமாவா? அத்தை போனதுக்கு அப்புறம் என் புருஷன் லாரி விபத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டாமா. உன் முடிவுக்கு நான் தான் காரணம்னு என் மேல கோச்சிட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான். எங்க இருக்கிறா என்னன்னு ஒரு விபரமும் தெரியலம்மா. ஐயா, பூஜாரி ஐயா, நான் சுமங்கலி.
நான் சுமக்கிறேன் ஐயா. எல்லாம் கடவுளோட கருணைதான்பா. முருகா முருகா. உங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உங்க கணவரை தேடி கண்டுபிடிக்க நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிமா. ரூபா, என் கையால உன் நெத்தியில பொட்டு வைக்க சொன்ன வேலை என் நெத்தியில பொட்டு வந்துருச்சு. இந்த அன்பு தேவதை என் வீட்டுல அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கையில புது திருப்பம் ஏற்பட்டு எல்லாமே நல்லபடியா நடக்குது. இனிமே நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். உனக்கு கல்யாண அலங்காரம் மட்டும் இல்ல, நானே முன்ன நின்னு உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.